நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாவட்ட கல்வி அலுவலரின் அலுவலகம் திருநெல்வேலி 1. இதில் இந்த கடிதத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பொருள்: திருநெல்வேலி கல்வி மாவட்டம், உதவி பெறும் சிறுபான்மை பள்ளி, காதிர் நகர் MN அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப்பள்ளி, திருமதி வி பாத்திமா ரிஸ்வானா அறிவியல் பட்டதாரி, திரு S மாரியப்பன் தமிழ் பட்டதாரி, திரு S அஜ்மல் கான் வரலாறு பட்டதாரி என்பவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சியின்றி நியமனம் நீதிமன்ற தீர்ப்பாணையை செயல்படுத்தும் பொருட்டு தொடர் வருடாந்திர ஊதிய உயர்வு மற்றும் இதர பல பணப்பலன்கள் அனுமதித்து ஆணை வழங்குதல் சார்பாக. நண்பர்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, இவங்க வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல், அதாவது அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் சிலர் நியமன ஒப்புதலுக்கு பின் முதல் தொடர் வருடாந்திர ஊதிய உயர்வுகள் மற்றும் சரண் விடுப்பு, இதர பணப்பலன்கள் அனுமதிக்க கோரி பார்வை நாளின்படி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து அதன் மீது 13/8/2020 அன்று கீழ்கண்டவாறு தீர்ப்பாணை பெற்றிருக்கிறாங்க. அது தீர்ப்பாணையிலையும் ஒப்புதல் வாங்கியிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? நான் ஏன் இதெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொன்னால், பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வேலை கிடைச்ச பிறகும் சரி, அல்லது ரிட்டையர் ஆன பின்னாடியும் சரி, அல்லது படிச்சுக்கின்னு இருக்கிறதையும் சரி, நாட்டு நடப்புகளை அன்றன்றைக்கு நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.